ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து மசாலா டீ எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம வீடியோக்கு கீழே உள்ள இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் போகிற வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மசாலா டீ பண்ணுறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி கிளாஸில் வந்து 2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துருக்கிறேன். இது வந்து 100 ml இருக்கும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி நல்லா இடித்து வச்சுக்கோங்க. பேஸ்ட் மாதிரி அரைக்காமல் இது மாதிரி இடித்து வச்சுக்கோங்க. 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய். இப்போ அடுத்ததாக வந்து தண்ணி கொதிச்சுட்டு இருக்கிறதோட இது எல்லாத்தையும் சேர்த்து விட்டுடலாம். இப்போ அடுத்ததாக நீங்கள் என்ன பிராண்ட் டீ தூள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த டீ தூளை சேர்த்துக்கோங்க. நான் வந்து தாஜ்மஹால் டீ தூள் தான் யூஸ் பண்ணுறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் போல் டீ தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சு இந்த டிகாஷன்லாம் நல்லா இறங்கட்டும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் டீ குடிக்கிறதுக்கு. இந்த ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சு நல்ல ஒரு டிகாஷமாக வந்திருக்கு பாருங்கள். அடுத்ததாக நம்ம வந்து பால் சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிட்டேன். அதனால் வந்து 2 கிளாஸ் அளவு பால் சேர்த்துக்கிறேன். டீ வந்து எப்பொழுதுமே கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ அடுத்ததாக இன்னும் 2 நிமிஷம் போல் நல்லா இதை கொதிக்க வச்சுக்கலாம். இது மாதிரி இடையில ஆற்றி விடுங்க. உங்களுக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் கிட்ட ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் இன்னும் 1 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் வந்து இந்த டிகாஷன்லாம் நல்லா இறங்கி நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ அடுத்ததாக நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். நல்லா வீடியோ மணக்கக்கூடிய கமகமான மசால் டீ வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது வந்து குடிச்சிங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு வந்து குடிக்க தோணும். அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ஒரு முறை இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.